ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது ஒரு காஸ்ட்லியான ஒரு அஃபேரா இருந்தாலும், அது மக்களிடம் வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இப்படி மக்களிடையே வரவேற்பு பெற்ற இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதாவது வெர்ஷன் 2க்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நார்மலா இருந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்ல ஸ்லீப்பர் கோச்சஸ இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஸ்லீப்பர் கோச்சஸ பெங்களூர்ல இருக்கிற பிஎம்எல் ஃபெசிலிட்டில தயார் பண்ணி வராங்க. இப்படி தயார் செய்யப்பட்ட இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சஸ் ஆனது இப்போ சென்னைக்கு வந்திருக்கு. பெங்களூர் பிஎம்எல் ஃபெசிலிட்டில இருந்து நேற்று கிளம்பிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் ஆனது இன்னைக்கு காலை நம்ம ஐசிஎஃப் வந்தடைஞ்சிருக்கு. எதற்காக இந்த ட்ரெயின்ஸ் பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப் வந்திருக்குன்னா, பல்வேறு டெஸ்ட்டுகளை இவங்க மேற்கொள்ள போறாங்க. அதாவது ஸ்பீட் டெஸ்ட், ஆசிலேஷன் டெஸ்ட், பிரேக் டெஸ்ட் போன்ற பல்வேறு சோதனைகளுக்கு இந்த ட்ரெயின்ஸை இவங்க நம்ம பெரம்பூர் ஐசிஎஃப்ல உட்படுத்துவாங்க. அதுவும் குறிப்பா ஸ்பீட் அண்ட் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயின் ஒரு 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வேகத்துல போகும்போது ட்ரெயின் எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றத நம்ம பெரம்பூர் ஐசிஎஃப்ல செக் பண்ண போறாங்க. இப்படி நம்ம பெரம்பூர்ல டெஸ்ட் பண்ற ட்ரெயின்ஸை நம்ம சென்னை ரூட்ல கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு இனிஷியலா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸை ஒண்ணு அவங்க பெங்களூர் இல்லைன்னா மும்பை போன்ற ஊர்களில் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின்ஸை நம்ம சென்னையிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாதிரி இந்த ட்ரெயின்ஸை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதை பத்தி தகவல் மேலும் கிடைச்சா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.